ராமானுஜா, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் பட்டர் சுவாமிகளே. சிறிது காலமாக உன் முகம் மேலும் பிரகாசம் அடைந்துள்ளது. கண்களின் ஒளி மேலும் தீட்சண்யம் பெற்றுள்ளது. அதற்கு காரணம் 6 மாத காலமாக பெரிய நம்பி சுவாமிகளிடம் அடியேன் பயின்று கொண்டிருக்கும் சத் விஷயங்கள் தான் சுவாமி. பெரிய நம்பி சுவாமிகளிடமிருந்து சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை அடியேன் தெரிந்து கொண்டேன். அடியேனுக்கே இப்படி என்றால் பெரிய நம்பி சுவாமிகள், அடியேனின் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் மற்றும் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் போன்றோர் ஆச்சாரியரிடமிருந்து எவ்வளவு விஷயங்கள் கற்றிருந்திருப்பார்கள். பெரிய நம்பி சுவாமிகளின் ஒவ்வொரு வாக்கிலும் அடியேன் யமுனாச்சாரியரின் இருப்பை உணர முடிகிறது சுவாமி. அது அடியேனுக்கு பெரும் ஆனந்தத்தை அளிக்கிறது. சாமி, என்ன சாரதி? பெரிய நம்பி சாமிங்க இந்த சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. என்ன சாவி இது? உங்க வீட்டு மேல் கட்டுல அவர் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த சாவின்னு சொன்னாரு சாமி. இதையே அவர் உன்னிடம் கொடுத்தார்? தெரியாது சாமி, நான் கோயிலுக்கு வரத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ மடத்துக்கு வந்த பெரிய நம்பி சாமிகள் இந்த சாவியை என்கிட்ட கொடுத்து இத உங்ககிட்ட சேர்க்க சொன்னாரு சாமி. வேறு ஏதாவது சொன்னாரா? இல்ல சாமி. ராமானுஜா, ஒருவேளை அருகே இருக்கும் கூரத்திற்கு கதா கலக்ஷேபம் செய்வதற்காக யாராவது அழைத்திருப்பார்கள். நம்பி சுவாமிகள் தன் தர்மபத்தினியோடு அங்கு சென்றிருப்பார். பொழுது சாய்வதற்குள் வந்து விடுவார். தஞ்சா, சொல்லுங்கள் சுவாமி. இந்தா, இது பெரிய நம்பி சுவாமிகள் தங்கும் மேல்கட்டின் சாவி. இதை பத்திரமாக வைத்துக்கொள். சுவாமி, நாளை காலை யாராவது பணியாட்களை வரவழைத்து அகத்தை சுத்தம் செய்ய வேண்டும். ஏன்? நம் அகம் சுத்தமாகத்தானே இருக்கிறது. நான் சொன்னது மேல்கட்டை. மேல்கட்டா? அங்கு பெரிய நம்பி சுவாமிகளும் அவர் பாரியாளும் இருக்கிறார்கள். என்னதான் அது நம் அகமாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிவிக்காமல், அவர்கள் சம்மதம் இல்லாமல் அந்த இடத்தை சுத்தம் செய்யக்கூடாது. சுவாமிகள் வரட்டும். இங்கு அருகில்தான் எங்காவது சென்றிருப்பார்கள். வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அவர்கள் வரமாட்டார்கள். வரமாட்டார்களா? ஏன் வரமாட்டார்கள்? சண்டை போட்டு சென்றவர்கள் மீண்டும் இங்கு வருவார்களா? சண்டை போட்டுவிட்டு சென்றார்களா? யார் யாருடன் சண்டை போட்டார்கள்? தவறு என் மீது இல்லை சுவாமி, எல்லாம் அந்த விஜயாவால் வந்தது. தஞ்சா, அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சற்றும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாய். அவர்கள் வயதென்ன, உன் வயதென்ன? கோபத்தில் எது வேண்டுமானாலும் பேசுவதா? முதலில் வார்த்தைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். என்ன நடந்தது என்று சற்று விவரமாக சொல். என் குடத்திலிருந்து சிறிது ஜலம் உன் குடத்தில் சிந்தியது வாஸ்தவம்தான். அதற்காக நான் வேண்டுமென்றே செய்யவில்லையே. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இது அனாச்சாரம்தான். பெருமாளின் மடித்தளிகைக்காக பிடித்து வைத்த ஜலம் அது. அண்டி இருப்பதே எங்கள் அகத்தில், ஆனால் பேச்சு மட்டும் பெரிதாக நிற்கிறது. எங்களுக்காக தான் இருக்கிறோம் என்று. இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், நான் பிடித்து வைத்திருந்த தீர்த்தத்தில் அவர்களுடைய நீர் கலந்தது தவறுதானே? தவறுதான், தவறேதான். தீர்த்தம் பட்டது தவறல்ல. நீ பெரிய நம்பி சுவாமிகள் பாரியாளிடம் பேசிய விதம்தான் தவறு. எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த சுபாவம்? பெரியோர்களை தூக்கி எறிந்து பேசுவதும், கடிந்து கொள்வதும், சண்டை போடுவதும். முன்பெல்லாம் நீ இப்படி இருந்ததில்லை. எதனால் வந்தது இந்த மாற்றம்? அடியேன் அறிந்த தஞ்சா வேறு, இப்பொழுது அடியேன் பார்க்கும் தஞ்சா வேறு. ஒரு பெண் நடந்து கொள்வது போலவா நீ நடக்கிறாய்? உன் நடத்தையில் பேய்குணம் வந்திருக்கிறது. சுவாமி, உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியர் முக்கியம் என்றால் எனக்கு என் ஆச்சாரம்தான் முக்கியம். என் பெற்றோர்கள் என்னை அப்படித்தான் வளர்த்திருக்கின்றனர். குருவிற்கு மரியாதை கொடுக்கலாம். அதற்காக அவருடைய பாரியால் செய்வதெல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் எனக்கில்லை. நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை.
உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். காலையில் இங்கு நிலவிய சூழ்நிலையால் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் உன் தம்பி வெங்கடகிருஷ்ணனின் கல்யாணத்திற்கு சம்பந்தம் பேசியிருக்கிறார்களாம். ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் மூலமாக உன் அப்பா தகவல் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் நீ ஸ்ரீபெரும்புதூரில் அவர்களுடன் இருப்பதுதான் உச்சிதம். அவர்களுக்கும் நீ அங்கிருப்பதுதான் உபகாரமாக இருக்கும். ஆமாம், விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஏன் உடனே வரவில்லை என்று அம்மா நிச்சயம் கேட்பார்கள். நான் நாளை காலை புறப்படுகிறேன். அதிகாலையிலேயே எழுந்து உங்களுக்கு தேவையான தளிகையும் செய்து விடுகிறேன். நாளை இரவிற்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டால் நாளை மறுநாள் நான் வந்து விடுவேன். இல்லை, அடியேனின் போஜனத்தை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். கோயிலிலோ அல்லது திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திலோ அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். நீ உடனே திரும்ப வேண்டாம். கல்யாணம் சம்பந்தமான பல வேலைகள் உனக்கு இருக்கலாம். அதனால் சில தினங்கள் நீ அங்கேயே தங்கியிரு. அதற்கு தேவையான எல்லா துணிமணிகளையும் எடுத்து வைத்துக்கொள். அப்படியென்றால் நீங்கள் எப்பொழுது வருவதாக இருக்கிறீர்கள்? அப்பா இதை பற்றி அவசியம் என்னிடம் கேட்பார். அடியேனின் கடமை என்ன என்று அடியேனுக்கு நன்றாக தெரியும். அதை நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். நீ புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை கவனி. சரி சுவாமி, நாளை காலை நான் புறப்படுகிறேன். எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும். ஆக வெங்கடகிருஷ்ணனுக்கு விரைவில் கல்யாணமா? வாமா தஞ்சா, உன்னை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். தெரியும் தெரியும். என்ன கல்யாணமா? ஆமாம் தஞ்சா, திடீரென முடிவாயிற்று. நான் நாளை காஞ்சிக்கு வரலாம் என்றிருந்தேன். அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம் என்றுதான் எனக்கு தெரிந்ததும் நான் புறப்பட்டு வந்து விட்டேன். சரி, நீ மட்டும் தான் வந்திருக்கிறாயா? மாப்பிள்ளை வரவில்லையா? முதலில் நான் வந்து விட்டேன், பிறகு அவர் வருவார். அது இருக்கட்டும், இந்த நற்செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது? என் அகத்துக்காரர் தான் சொன்னார். அதற்குள் அவருக்கு விஷயம் தெரிந்து விட்டதா? கௌசல்யா, விஷயம் எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்று பார்த்தாயா? எப்படியோ உனக்கும் தெரிந்து விட்டதல்லவா? கல்யாணத்திற்கு முன் உனக்கு தெரிவிக்காமலா இருந்திருப்போம். தெரிவிக்காமலா இருந்திருப்போமா? அப்படியென்றால் என்னிடம் தெரிவிக்காமலேயே கூட இந்த கல்யாணத்தை நடத்தி விடுவீர்களா? நாங்கள் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டும்? இது என்ன நம்மகத்து கல்யாணமா? இப்பொழுது நீங்கள் யாருடைய கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது என் பெரியம்மாவின் பேரன் நவநீத கிருஷ்ணனின் கல்யாணம். என் அகத்துக்காரர் நம் வெங்கடகிருஷ்ணனுக்கு கல்யாணம் என்றுதானே சொன்னார். என்னது, வேங்கட கிருஷ்ணனின் கல்யாணமா? என்னடி பேசுகிறாய்? அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் அடி. அவனுக்கு எதற்கு இப்பொழுது கல்யாணம்? மாப்பிள்ளை நவநீத கிருஷ்ணன் என்றதும் உன் தம்பி வேங்கட கிருஷ்ணன் என்று தவறாக புரிந்து கொண்டிருப்பார். இல்லை அம்மா, அவர் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. நன்றாக புரிந்து கொண்டுதான் என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நான் மீண்டும் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கையோடு துணிமணிகளை எடுத்து செல் என்று கூறியிருக்கிறார். என்ன தஞ்சா இப்படி உளறுகிறாய்? உனக்கு என்ன புத்தி மழுங்கி விட்டதா? முதலில் நீ இங்கிருந்து புறப்படு. இல்லை அப்பா, நான் இனி காஞ்சிக்கு போகப் போவதில்லை. இதுநாள் வரை அவரை என் அகத்துக்காரராக மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் அந்த வட்டத்தின் வெளியே வந்து அவரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக, ஒரு சிரேஷ்டராக, சம்பிரதாயத்தின் காப்பாளனாக, மகோன்னதமான புருஷராக பார்க்கிறேன். இப்பொழுதுதான் எனக்குள் ஒரு தெளிவு பிறந்துள்ளது. நான் அவருடன் இல்லாமல் இருப்பதுதான் நான் அவருக்கு ஆற்றும் மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். அதுதான் அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. தஞ்சா, நீ ஏதோ குழப்பத்தில் பேசுகிறாய். நாளை நான் உன்னுடன் வருகிறேன். அவரிடம் நான் பேசுகிறேன். அம்மா, அப்பா, நான் மிகவும் தெளிவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வித சுயநலமும் இல்லாமல் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது நான் உங்கள் மகளாக பேசவில்லை, ஒரு உயர்ந்த சிரேஷ்டரின் பாரியாளாக பேசுகிறேன். அவர் மூலம் சம்பிரதாயத்திற்கு பல நல்லது நடக்க இருக்கிறது. அது என்னால் தடைப்பட்டு போக வேண்டாம். அது நடைபெற வேண்டுமென்றால் நான் விலகி இருப்பதுதான் நல்லது. இதை நான் வருந்தியோ வேதனைப்பட்டோ சொல்லவில்லை, பரிபூரண சம்மதத்துடன் தான் சொல்கிறேன். இப்பொழுதும் நான் அவரை புரிந்து கொள்ளவில்லை என்றால்
இத்தனை காலம் அவருடன் வாழ்ந்ததற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். அவர் எடுத்திருக்கும் முடிவுதான் சரி. அதை உணர்ந்து அதற்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் என் கடமை, தர்மம், நியாயம் எல்லாமே. இனி அவருடைய தர்மம் எதுவென்று வரதன் தீர்மானிக்கின்றாரோ அதையே அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். பெருந்தேவி நாயகா, ஹே பிரபு, சரணாகத வத்சலா, செந்தாமரை கண்ணா, அருள் தரும் பேரருளாளா, வரமளிக்கும் வரதா, ஹே கருணாமூர்த்தி, நீ காட்டியருளிய பெரிய நம்பி சுவாமிகளுக்கு நேர்ந்த அபச்சாரத்திற்கு காரணமான இப்பாவியை கடாட்சித்து அருள். அடியேனின் குற்றங்களை திருத்தி அருள் வரதா. ஏ அத்திகிரி அருளாளா, போதும் அப்பா, போதும். இந்த சம்சார பந்த வாழ்க்கை போதும் வரதா, போதும். தொழுதெழும் தொண்டர்களின் பிறவிப்பிணி ஒழித்து அமரர்கள் துதிபாடும் பெரும் விசும்பாம் பரமபதம் அருளும் பேரருளாளா, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்கிறபடி பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு விலகியிருக்கும்படியான இந்த சம்சார பந்தம் இனி வேண்டாம் வரதா. இனி உன் சன்னதி, உன் சேவை, உன் ஆக்ஞை, உன் இச்சை என்று இருப்பதுதான் அடியேனின் நிலையாக நினைத்து உன்னை நாடி ஓடோடி வந்திருக்கிறேன் வரதா. அடியேனுக்கோர் பதில் உரைப்பீர், இந்த கடையேனுக்கோர் பதில் உரைப்பீர். உன் கட்டளை என்ன வரதா? பதில் சொல் வரதா, பதில் சொல். சொல்கிறேன். என்ன பதிலை எதிர்பார்க்கிறாய் ராமானுஜா? ஏற்கனவே உனக்கு நான் அளித்த 6 பதில்களை தாண்டி என்ன பதிலை நீ அறிய வேண்டும்? வரதா. ஆம், வரதனேதான். ஏ வரதா, ஏ பிரபு, நீர் அடியேனின் முன் பிரத்யட்சமாகி விட்டீரா? அடியேன் தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். கருணாசாகரா, இன்னும் அடியேனை ஏன் சோதித்து விளையாடுகிறாய்? ஆச்சாரியரை தேடி ஸ்ரீரங்கம் ஓடினேன். தரிசித்து உபதேசம் பெற நினைத்தேன். ஆனால் தரிசித்ததோ ஆச்சாரியரின் சரமத் திருமேனியை மட்டும்தான். அரிய குணவானாகிய பெரிய நம்பி சுவாமிகளை அடைந்தும் இன்று பிரிந்து நிற்கிறேனே. உனதிரு சரங்களையே சரணென்று உறுதி பூண்டு உன் முன் நிற்கிறேன். உன்னை ஆச்சாரியனாக எண்ணி சரணடைந்து விட்டேன் வரதா. காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ என்று அடியேன் நன்கறிந்தேன். இன்னும் நீ அடியேனை இந்த சம்சார சாகரத்தில் வாட்டி வதைக்க வேண்டுமா வரதா? ராமானுஜா, 6 வாக்கியங்களை உனக்கு அருளிய போதே மற்றும் ஒரு வினாவோடு நீ இங்கு வருவாய் என்பதை நான் நன்கு அறிவேன். உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு காரணங்கள். அவை அனைத்தும் இவ்வுலக மக்களுக்கு பாடங்கள். நடந்த பல சங்கடங்களால் யாரையும் குறை சொல்வதற்கில்லை. அனைத்தும் என் சங்கல்பமே. உன் பாரியாள் தஞ்சமாம்பாள் ஒரு சுத்தாத்மா. அதனால்தான் உன்னை மணாளனாக அவள் பெற்றிருக்கிறாள். ஆனால் தஞ்சமாம்பாளுக்கு மட்டும் நீ சொந்தமல்லவே. இந்த தரணி முழுவதற்கும் சொந்தமானவன் நீ. அதனால்தான் என் சங்கல்பத்தின்படியே சில சூழ்நிலைகளை நான் உருவாக்கினேன். இதுநாள் வரையில் ஒரு மாணவனாக, ஒரு குடும்பஸ்தனாக நீ கற்றது, கற்பித்தது அனைத்துமே போதும். இனி நீ அடுத்த நிலைக்கு, ஒரு உன்னதமான நிலைக்கு உயரப் போகிறாய். நீ விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள். வேண்டும் வரத்தை தருவதற்காகவே
வரதராஜனாக உன்முன் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் உனக்கு? பகவானே வரதா, அடியேனுக்கு துரியாசிரமமான சந்நியாசாசிரமத்தை அருள வேண்டும். அதுவே அடியேன் யாசிக்கும் வரம். உன் விருப்பம் அதுவானால் தந்தேன் உனக்கு சந்நியாசாசிரமம். இக்கணமே நீ காஷாயம் தரித்துக்கொள். இனி நீ ஒரு ஊருக்கோ பிரதேசத்திற்கோ, ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ சொந்தமானவன் அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்குமே சொந்தமானவன் நீ. நீ கை கொடுத்து உஜ்ஜீவிக்க வேண்டிய, கரை சேர்க்க வேண்டிய எத்தனையோ ஜீவ ஆத்மாக்கள் காத்து கிடக்கின்றன. நீ ஒரு ஒப்பற்ற ஆச்சாரியனாக ஆக வேண்டும். அதன் மூலமாக ஒரு மலர்ச்சியை, மறுமலர்ச்சியை, ஒரு புரட்சியை நீ உருவாக்க வேண்டும். இதுவரை மறைபொருளாய் உள்ள பகவத் வசனங்களில் உண்மை பொருள் அனைவருக்கும் கிட்டும்படி ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். அனைவருக்கும் உகந்த உபாயம், வழி சரணாகதியே என்ற உன்னத தத்துவம் எங்கும் ஒலிக்கும்படி செய்ய வேண்டும். பிறப்பின் பயனை ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டும். ஆழ்வார் அருளிய பொலிக பொலிகவென்ற சப்தத்தின் பொருள் உன்னால் விளங்க வேண்டும். ஆன்மீக பொக்கிஷத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அருளப் போகின்ற பவிஷ்யத ஆச்சாரியராக நீ வீற்றிருக்க வேண்டும். இனி நீயே எதிகளுக்கெல்லாம் தலைவன், எதிராஜன். இளையாழ்வானாக இருந்த நீ இனிமேல் எதிராஜ ராமானுஜ முனி என்று என்னால் மொழியப்பட்டு அப்படியே மக்களால் அழைக்கப் பெற்று புகழ் பெறப் போகிறாய். வாழ்க எம் எதிராஜன், பொலிக எம் ராமானுஜன். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. வேதத்தின் சுருக்கமான துவயம்தான் பிரமாணம். அந்த துவயத்தால் சொல்லப்படுகிறவன் அத்திகிரிநாதனான பேரருளாளன். அவன்தான் பிரமேயம். துவயத்தின் மூலமாக பேரருளாளனை அறிகின்ற நீர்தான் பிரமாதா என்று விளக்கினார் பெரிய நம்பி. நான் காணும் வைணவம் அன்று நீ அளந்தது போல் அகிலத்தை எல்லையாக கொள்ளும். அனைவருக்கும் சமநீதி என் வைணவத்தின் உயிர் நாடி. இவ்வைணவம் நிறுவ எனக்கு கொள்கை துணிவும் மன வலிமையும் வேண்டும். என் துறவிலே மனித உறவை காண்பேன், இது உறுதி. பாருங்கள், மடத்திற்கு போகலாம். இது பெரிய பெருமாளின் உத்தரவு.
கோரேசரும் அவர் மனைவி ஆண்டாளம்மாவும் நம் மடத்தில் சேர வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்க ஏற்பாடு செய். சாமி, சாமி, மிக தொலைவிலிருந்து வருகிறேன். கூரம் செல்ல வேண்டும். வழி தவறிவிட்டது போல் இருக்கிறது. தயவு செய்து. எதற்காக கூரம் செல்ல வேண்டும்? கூரேசர் வீடு விருந்தினருக்காக இரவும் பகலும் திறந்திருக்கும் என்று சொன்னார்கள். எனக்கு பசி காதை அடைக்கிறது. கூரேசனை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம். கூரேசன் உங்களை தேடி வந்திருக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் கூரேசரா? என்ன இப்படி காட்டுப்பாதையில்? இது காட்டுப்பாதை அல்ல, சொர்க்கப்பாதை. ராமானுஜரிடம் எங்களை அழைத்து செல்லும் அருட்பாதை. வீடு வாசல் அனைத்தையும் துறந்த போதிலும் தங்களுக்கு உணவளிக்கும் பெரும் பேற்றை கிடைக்கச் செய்த தர்மப்பாதை. கூரேசரே, உங்கள் கட்டு சோத்தை எனக்கு கொடுத்து விட்டு போகிறீர்கள். சுவாமி, மன்னிக்கவும். எனக்கு இது. நீங்கள் பட்டினி கிடக்க நான் அமுதுண்ண வேண்டுமா? பசிமைந்த உடல் உங்களுடையது. கண்ணுக்கு தெரிவது எலும்பு கூடு. இவ்வுணவு உங்களுக்குத்தான் தேவை. பசியாருங்கள், வருகிறோம். ஏன் இந்த தயக்கம்? பயமா? ஆமாம். மடியில் கனம் இருந்தால் தானே பயம். இருக்கிறது. இருக்கிறதா? தங்கத்தட்டா? இது எதற்கு? உணவருந்த. இதையும் அந்த ஏழை யாசகனிடம் கொடுத்திருக்கலாமே. இனி பயமில்லை, போலாம். திரிதண்டம் வந்துவிட்டது. பவித்திரத்திற்காக காத்திருந்தேன். வந்து விட்டீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவன் என் சகோதரியின் மகன் முதலியாண்டான். என் திரிதண்டம். நீங்கள் என் பவித்திரம். நீங்கள் இருவரும் நம் வைணவ சமுதாய மாளிகையின் நிலைத்தூண்கள். உங்கள் நுண்ணிய அறிவும் நம் வைணவத்துக்கு தேவை. ஆணும் பெண்ணும் நம் சமுதாயத்தில் சரிநிகர் சமானம். எங்கள் வரவை தாங்கள் எதிர்பார்த்தீர்களா? ஒத்த உணர்வு நட்புரிமை தந்து வழித்தடம் அமைக்கும் என்று நினைப்பது எதிர்பார்ப்பா? அடுத்து நான் என் குருநாதர் யாதவ பிரகாசரை எதிர்பார்க்கிறேன். அவரும் வந்து காஞ்சி பேரருளாளன் அனுமதியுடன் நாம் அனைவரும் திருவரங்கம் போகலாம். யாதவ பிரகாசரா? அவர் தங்களுக்கு இழைத்திருக்கும் இன்னல்களை? இன்னல் ஏதுமில்லை. கொள்கை முரண்பாட்டில் முதல் பலி விவேகம். அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்வுடன் ஏதும் செய்யவில்லை.
அவர் இப்பொழுது மனம் குழம்பி இருக்கிறார் என்று தெரிகிறது. சரி, நீ போய் இவர்கள் இருவரும் இங்கு தங்க ஏற்பாடு செய். வாருங்கள் கூரேசரே. எத்தனை இன்னல்கள் இழைத்தேன் ராமானுஜருக்கு. என்னை அவர் இனிய முகத்துடன் ஏற்பாரா? என் கொள்கை எனக்கு மனச்சாந்தி தரவில்லை. கொள்கையில் தவறா? நான் பொருள் கொண்டதில் தவறா? நிலைகொள்ளாமல் தவிக்கும் எனக்கு நிலையான பற்றுக்கோடு எது? பற்றுக்கோடு எது? பற்றுக்கோடு யார்? இதில் எது சரி? எப்படி கேட்க வேண்டும்? ராமானுஜர் சொல்கிறபடி பற்றுக்கோடு யார் என்றுதான் கேட்க வேண்டும். உருவம் இருந்தால்தான் உணர்வது எளிது, பற்றுவதும் சுலபம். நிர்குண பிரம்மம் அறிகிறேன், உணர முடியவில்லை, உணர்த்தவும் இயலாது. குணங்கள் இருந்தால்தான் அவற்றை ரசிப்பவனால் இச்சுவை தவிர இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று சொல்ல முடியும். பிரம்மம் புவனசுந்தரன் என்றால்தான் பிரபஞ்சமே அழகாய் தோன்றும் என்று என் சிஷ்யராயிருந்த போதே ராமானுஜர் எனக்கு உணர்த்திய அரிச்சுவடி பாடம் இது. இதை புரிந்து கொள்ள மறுத்து அவருக்கு நான் இழைத்த கொடுமைகள் எத்தனை! அவர் என்னை ஏற்பாரா? என்ன இது? நான் உங்களுக்கு செய்திருக்கும். உங்கள் வீடு எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். உங்களை அழைத்து போக உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டில் நுழைந்திருக்கிறேன். ராமானுஜரே, என்னை மன்னித்து விடுங்கள். சிஷ்யன் குருவை மன்னிப்பதா? என்ன அபச்சாரம்! இதை பற்றி இனி வார்த்தை விரயம் வேண்டாம். போகலாம், வாருங்கள். அத்வைதத்தின் எல்லை நிலம் நீங்கள். நான் சொல்வதும் சரி என்று நீங்கள் ஏற்றால் இதைவிட எனக்கு வேறு எதற்கு பாராட்டு? சுவாமி, நீங்கள் திருவரங்க பெருமான் அரையர்? ஆமாம், அடியேன். உங்களை ஆளவந்தாருடன் பார்த்த பாக்கியம் பெற்றேன். உங்கள் குரலின் இனிமையை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருவரங்க பெருமான் அரையர் திருவரங்கத்திலிருந்து எழுந்தருளியுள்ளார். உங்கள் இசையும் நடனமும் ஜெகப்பிரசித்தம் சுவாமி. திருவரங்கன் பெறும் இன்பம் காஞ்சி வரதன் பெறக்கூடாதா சுவாமி? வரதன் கேட்கும் வரம் தருவான் என்ற நம்பிக்கையுடன் தான்
வந்திருக்கிறேன். என்ன வரம் சுவாமி? முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும், முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும், எழில்குள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுது நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும், எழில்குள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுது நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகுள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகுள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும், தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை என்ப திருதி கண்டாளே, தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை என்ப திருதி கண்டாளே. அரையரே மகிழ்ந்தோ, குலசேகரன் கண்ட ஓவியம் வரதன் வாக்குத்தவரா? என்ன வேண்டும்? ராமானுஜர் இசைக்கு ஈடான பரிசு யாம் பெற்ற இன்பம் திருவரங்கனும் பெறட்டும். ராமானுஜனை திருவரங்கத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். கோயிலைச் சுற்றிய கலாச்சாரம் வைணவ மதத்தின் ஆச்சாரம். சமூக நீதி இதன் அடிநாதம். கோவில் நிர்வாகம் நம் கையில் வந்தால்தான் நாம் காணும் வைணவ சமுதாயம் உருவாகும். வந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? கோயில் நிர்வாகம் வாருங்கள் திருவரங்க தமுதனாரே. கூரேசர் சொன்னது இப்பொழுதுதான் புரிகிறது. நேற்றே கூரேசரிடம் இதை கொடுத்தேன். அவர் இன்று இங்கு வந்து உங்களிடம் கொடுக்க சொன்னார். நேற்று இவர் திருத்தாயார் சாதத்திற்கு போயிருந்தேன். நான் எதை கொடுத்தாலும் அவர் திருப்தி என்று சொல்லவில்லை. என்னதான் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கோவில் நிர்வாகம் என்றார். பிறகுதான் தெரிந்தது உங்கள் விருப்பமும் இதுதான் என்று. கோவிலை நடுமையமாக கொள்ளப் போவது நம் புதிய சமுதாயம். இதை நிர்வகிக்க ராமானுஜரால் தான் முடியும். எனக்கு புரிந்தது. இதுவரை பேருக்குத்தான் நிர்வாகம் என்னிடத்தில். ராமானுஜரே, இனி துணிந்து செய்யலாம் சீர்திருத்தங்கள். எதிர்ப்புகள் பல வரக்கூடும். எதிர்நீச்சல் போட தெரிய வேண்டும். ஆள வந்தார் அருள் இருந்தால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. அரங்கன் அமுதனார் உருவில் வந்து நமக்கு ஆணையிடுகிறான். ஏற்பது நம் பணி. இன்னொரு விண்ணப்பம். சொல்லுங்கள். இனி இவ்விடம்தான் என் இருப்பிடமும். அனுமதி வேண்டும். இதுவே என் பாக்கியம். மற்றவர்களே எனக்கு நன்றாக தெரியும். மாரநேர் நம்பியை ஆள வந்தாருக்கு ஆப்த தெரியும். இவர் ஜாதியில் எழுந்தவர் என்று ஆள வந்தார் செய்க இங்கு பலருக்கு பிடிக்கவில்லை. ஆள வந்தார் விட்ட இடத்தை நான் தொடங்க இருக்கிறேன். இனி நம் மடத்தில் பல மாரநேர் நம்பிகள் இருக்கப் போகிறார்கள். பெண்களுக்கும் விலக்கில்லை. கோயில் சீரமைப்பு என் முதல் கவனம். இனி ஒவ்வொரு நாளும் கோயில் திருவிழா நாள். எல்லா ஜாதியினரும் பங்கு கொள்ளும் பெருவிழா நாள். இனி திருவரங்கத்து எல்லா வீதிகளிலும் உற்சவர் உலா வருவார். இறைவன் திருமுன் உயர்வில்லை தாழ்வில்லை. கர்ப்ப கிரகத்தில் வேதங்களுக்கு இணையாக ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் ஒலிக்க வேண்டும்.
தமிழ் சமஸ்கிருதம் 2 வேதங்களும் அறிந்தவனே உபய வேதாந்தி. 4000 நவில்தோறும் புது புது அர்த்தங்கள் புலப்படுவது அறிவோம். ஆகவே இதுவரை பெரியவர்கள் வாய்மொழி கேட்ட விளக்கங்கள் போதுமென்று இருந்துவிடக்கூடாது. தமிழ் வேதங்களின் அர்த்த எல்லை நானிலம் அளந்தவனின் பாத எல்லையாக விரிய வேண்டும். விளக்கம் கூற அனைவருக்கும் உரிமை. இதுதான் நான் காணும் வைணவம். விளக்கம் கூற எல்லாருக்கும் உரிமை என்றால் ஒவ்வொருவரும் அவரவர் மனம் தோன்றியபடி பொருந்தி இருந்தால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது சரிதான். அப்பொருள் அழகுணர்ச்சிக்கு பொருந்துதல் வேண்டும். அழகும் ஆன்மீகமும் வெவ்வேறன்று, பக்தியும் ரசமும் வெவ்வேறன்று. நான் அறிய வேண்டியது இன்னும் உலகள உள்ளது. அஷ்டாட்சரத்தின் உட்பொருளை கோஷ்டி பூரணரிடம் நான் கேட்டல் வேண்டும். இதுவே என் முதற்பணி. பெரிய நம்பியின் விருப்பமும் இதுதான். ஆஹா, வைணவ ரகசியார்த்தங்களை இதயத்தில் பூட்டி வைத்திருப்பவர் கோஷ்டியூர் நம்பி. அவரை சொல்ல வைப்பது அவ்வளவு எளிதன்று. முயற்சி திருவினையாக்கும். அரங்கன் அருள் புரிவார். சுற்றி சுற்றி வந்துவிட்டோம். கோஷ்டி பூரணர் வீடு தெரியவில்லை. சுவாமி, சுவாமி, அடியேன் ராமானுஜன் திருவரங்கத்திலிருந்து வருகிறேன். இவர் கூரேசர், அவர் முதலியாண்டார். என் குருநாதர் பெரிய நம்பி உங்களிடம் வரும்படி பணித்தார். எதற்காக? பலரிடம் நான் பாடம் கேட்டும் ரகசியார்த்தங்களை உங்களிடம் கேட்கவில்லை. அதுவே என் குறை. கல்வியின் சாகரம் நீங்கள். எனக்கு அருள் புரிய வேண்டும்.
ஆளவந்தாரின் நிறைவேறாத ஆசையை நிறைவேற்ற பிரதிஜை எடுத்து வந்திருக்கிறேன். அதற்கு உங்களிடம் பாடம் கேட்பது மிக அவசியம். என்ன நிறைவேறாத ஆசை? வியாச சூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத வியாக்கியானம் காண்பதற்கு தகுதியில்லா என்னை தகுதியுடையவனாக்க வேண்டும் நீங்கள். சரி, பிறகு வாருங்கள் பார்ப்போம். இப்பொழுது இயலாது. சுவாமி, நேரம் நன்றாக இல்லை. நாளை பார்க்கலாம். பிறகு பார்க்கலாம். சென்று வாருங்கள். தற்போதைய வேலை இன்னும் முடியவில்லை. இன்று அஷ்டமி, இன்று நவமி. சுவாமி, சொல்லி அனுப்புகிறேன். பதினெட்டு தடவை சென்று வந்து விட்டோம். ஒரே பதில்தான். பிறகு வா. நான் என்ன தவறு செய்தேன்? நாங்கள் உங்களுடன் வருவது அவருக்கு பிடிக்கவில்லையோ? ஒருவேளை நீங்கள் தனியாக சென்றிருந்தால் அடுத்த தடவை சந்திக்கும் போது கேட்கிறேன். அதற்கு பதிலும் வைத்திருக்கிறேன். சுவாமி, திருக்கோசூர் நம்பி உங்களை அழைக்கிறார்.
சுவாமி, உங்களிடம் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் சந்நியாசி. உங்கள் திருத்தண்டத்துடனும் பவித்திரத்துடனும் மட்டும் பாடம் கேட்க வாருங்கள் என்றேன். இவர்களை ஏன் அழைத்து வந்தீர்கள்? கூட்டம் போட்ட ரகசியார்த்தம் கேட்பது? சுவாமி, கூரேசர் என் பவித்திரம், முதலியாண்டான் என் திரிதண்டம். நீங்கள் சொன்னபடிதானே வந்திருக்கிறேன். சாமர்த்தியமான பதில். அவர்கள் இங்கிருக்கக்கூடாது. உங்களுக்கு மட்டும்தான் பாடம். விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இப்பொழுதே பாடம் கேட்கலாம். பாடம் தொடங்கலாமா? தங்கள் சித்தம் சுவாமி. அருகில் வாருங்கள். இந்த ரகசியார்த்தம் உங்களுக்கு மட்டும்தான். வேறு யாருக்காவது சொன்னீர்களானால் குரு துரோகம். பலன் நரகத்துக்கு போவீர்கள். இதுவே என் எச்சரிக்கை. புரிந்ததா? யான் பெற்ற இன்பத்தை உங்களுடன் பகிர்வதே என் நோக்கம். பிரபஞ்சத்தை உடலாக கொண்டும் பிரபஞ்சத்துக்குள் ஊடுருவியும் நிற்பவன் நாராயணன். இறைவன் இல்லாத இடமே இல்லை. காணுமிடமெல்லாம் வைகுண்டம் என்றால் காண்பவற்றுள் உயர்வு தாழ்வு இல்லை. நால்வகை ஜாதி நாராயணனுக்கு இழைக்கும் அநீதி. அவனே புவன சுந்தரன். அவனே மனிதன் அடைய வேண்டிய எல்லை நிலம். அவனே அவனை அறிய அழைத்துச் செல்லும் வழிகாட்டி. அவனே நமக்கு ஒரே அடைக்கலம். அவன் வழி நின்று செயல்படுவது நம் கடமை. செயல் செயல் செயல், இதுவே நம் தாரக மந்திரம். இதுவே கீதை கூறும் சரம ஸ்லோகத்தின் சாரம். அவனை பற்றுக்கோடாக கொண்டு சமூக கைங்கரிய பணிகளை தலைமேல் ஏற்று உழைப்போம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ராமானுஜரே, இது குரு துரோகம் இல்லையா?
வாருங்கள் குருநாதரே. நீர் என்னிடம் பாடம் கேட்கும் முன் நான் உங்களிடம் என்ன சொன்னேன்? யாருக்கும் ரகசியார்த்தத்தை சொல்லக்கூடாது என்றீர்கள். சொன்னால் நான் நரகத்துக்கு போய்விடுவேன் என்றீர்கள். பிறகுமா? பாருங்கள் குருநாதரே, ரகசியார்த்தம் கேட்டு எத்தனை பேர் வைகுண்டம் போக இருக்கிறார்கள். நான் ஒருவன் மட்டும் நரகம் போவதினால் என்ன பெரிய நஷ்டம்? பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்று நாம் மகிழ வேண்டாமா? மகிழ்வோம். நீங்கள் இப்பொழுது சொன்ன ஆழ்வார் அருளிச் செயலை முழுவதும் பாடுங்கள். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமக்கிங்கு யாதொன்றுமில்லை. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமக்கு இங்கு யாதொன்றுமில்லை. கலியும் கெடும் கண்டு கொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் கலியும் கெடும் கண்டு கொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒழித்தர கண்டோம். மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒழித்தர கண்டோம். இனி உங்கள் பெயர் எம்பெருமானார் என்று வழங்கட்டும்.